நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது தி 50 நிகழ்ச்சி இல்லை, ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. அது ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுற மொமெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த நீயா நானா அது மாதிரி ஏதாவது பேசினா கூட லைஃபுக்கு ஏதாவது இதுவாக இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அது இன்னும் ஆஜாகே ஊஜாகேன்றானுங்க, ஆயாக ஓயாகேன்றானுங்க. சரி உருப்படியாக ஏதாவது பண்ணணும்னா பார்த்தா அதுவும் ஒழுங்காக பண்ணலை அப்படின்றதுனால அதை விட்டுட்டு இந்த வாரம் February 8, 2026 அன்று ஒளிபரப்பான நீயா நானா திருமணத்திற்கு பிறகும் நட்பை தொடரும் பெண்கள், தொடராத பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நீயா நானா நடந்தது. 23வது சீசன், 432வது எபிசோட். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த எபிசோடில் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தி 50 அப்படின்ற ஒரு ஷோ தான் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு இந்த நீயா நானாவுக்கு வந்ததுக்கான காரணங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 10ஆம் தேதியோடு முடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ இந்த 8 எபிசோடு இன்றைக்கி கூட வந்து பார்க்கும்போது ஏதோ தலையில் வந்து ஒரு கூண்டு வச்சுட்டு இருந்துருக்கானுங்க. அங்கேருந்து போட்டு என்னது துப்பாக்கி அழைச்சி அவன் வந்து தலையில் இருக்கிற கூண்டை பிடிக்கணும் போகுது. இதெல்லாம் ஒரு கேம்னு வச்சு விளையாடி இருக்கான்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு வந்து ஸ்பிட்டு வில்லாவா, ஸ்பிளிட்ஸ் வில்லா, அதுக்கு போயிருந்தா கூட என்ன அது ஏதோ டேட்டிங் மாதிரியா, அது உள்ளரே இது பண்ணி கனெக்ஷனை அங்கேயே டேட் பண்ணி அங்கேயே எவனை வச்சு பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு கேம். நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கேம் போலுது அது. எனக்கு அந்த சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே அது புரிஞ்சு, ரம்யா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுதுன்னு வச்சுக்கேன். நம்மளுக்கு இதெல்லாம் வட இந்திய சேனல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. சரி இது மூலமாவது ஆத்தாக ஓத்தாக பண்ணலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். சரி, ரெண்டு எபிசோட் பண்ணிட்டு போனால் நேரம் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விஷயம் செய்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. அது எந்த உறவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், ஏதாவது ஒரு உரையாடல் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். தேமையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துன்னு போகிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் வந்து எப்படின்னா, நான் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ரைட்? இது பார்த்தோன்னா வந்து செத்தவங்களை வெத்தலை கோவாக்கு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸில் போட்டு 4 எபிசோடு எடுத்து நம்ம தலையில் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு நண்பர்களே, நான் ஒன்று இந்த விஷயத்தில் சொல்கிறது காரணம் என்னென்னா, 2 எபிசோடு நான் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், 10ஓட முடிக்கலாம். அது என்ன 10ஓட? அப்போ அந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, அது வேஸ்ட்டு. அது பார்க்குற ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே வேஸ்ட் அது. அப்புறம் இதில் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுற எடிட்டரு அது இது லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வேஸ்ட் ஆகும்போது, எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, அவமானப்படுறதுலையோ நிறுத்திட்டேன்னு சொல்கிறதுலையோ யாரும் நம்மளை வந்து எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் முன்னேறி போகிறோம், ஒரு கடையை ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அது உருப்படியாக ஆகலை, அது சரியாக வரலாம், அந்த இடம் தப்புன்றது கொஞ்சம் லேட்டராக ரியலைஸ் ஆகுது. உடனே வந்து நான் 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட காசு வாங்கி போட்டு இன்னும் நான் வந்து அதை வந்து நான் ரெடி பண்ணிடுறேன்ற முயற்சிகள் பண்ணாமல் காரியங்கள் கணக்கு இதெல்லாம் போட்டு பார்த்தா அது சரி வரலைன்னா வெளிவர தெரியணும். மேலும் கடனாளியாக கூடாது, மேலும் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களை லூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய டென்ஷன் உங்களுக்கு கிட்டணும். அது வாட் எவர் இட் இஸ். ஏன்னா நம்ம தோக்கிறத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த அக்செப்டன்ஸ்க்கு மட்டும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம தோக்கிறது யாரையும் நம்ம ஜெயிச்சு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதனால என்ன ஆகிட போகுது? அதேதான். அதனால் எப்பயுமே நீங்கள் முதல்ல சொல்கிறது தான், ஒரு போரிலே கூட வந்து எங்கே முன்னேறணும் எங்கே பின்வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் சூழல்கள்லேருந்து நிறைய விஷயங்கள். இன்றைக்கும் வாட்டர்லூ போகிற வந்து உலகளாவிய அளவில் வந்து இது நெப்போலியன் போனபர்ட்டுடைய சண்டையை வந்து வாட்டர்லூ சண்டையை வந்து எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அப்பேற்பட்ட மாவீரன் அவனுக்கு சூழ்நிலையிலேருந்து எல்லாமே சரியில்லை. எப்பேற்பட்ட மாவீரனாக இருந்தானே எதாக இருந்தானே சூழல் சரியில்லை போயிடுச்சுன்னா பின்வாங்கிறது தான் தவறே கிடையாது. ஆனாலும் அந்த போர் நடந்தது, உலகளாவிய அளவில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது, அது வேறு விஷயம். அதனால் எப்பயுமே ஒரு இடத்துல நீங்கள் முன்னேறும் பொழுது சரி வரலைன்னா பின்னேற வர்றதுல தப்பே கிடையாது. அதில் எந்த அசிங்கமும் கிடையாது. மன உளைச்சல் வந்து நம்ம தப்பிக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி கூட அது வந்து சரி இதை பற்றி முடிவு பண்ணோம், நீ என்னென்னாவே பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நிறையா சொல்லும்போது இது கனெக்ட் ஆகிற விஷயம். இதை விட்டுட்டு நான் வந்து ஆயாக ஓயாகன்ட்டு ரோஸ் கலரு மச்சன்னு பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உருப்படாமல் போயிடும். ஆமா இல்ல ஒரு மச்சத்தை எத்தனை நாள் பார்த்துட்டு அதேதான், அதே கலர் ட்ரெஸ், ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல, ஒரு இது இல்ல. நம்ம ஸ்பிளிட்ஸ் வில்லாலயாவது அந்த கேம் என்னன்னே தெரியாம பாக்குற பூல் கேம் அது ஆக்சுவலா பூல் கேம்ல வந்து அது வந்து ஃபேண்டாஸ்டிக் பூல் கேம், ரைட்? இட்ஸ் சோ நைஸ் தட் பூல். அதுதான் அந்த கதையே எடுத்துன்னு வந்தாவது நம்மள அது என்னத்துக்கு எதுக்கு வந்தாங்க யாரு என்ன. இப்ப ஆம்பளை பசங்க வந்து நல்லா இருக்குன்னா ஒரு அடிமாடுங்க 4 பேர் வரானுங்க டக்குன்னு, அவங்க கூட டேட் பண்ணுவாங்களாம். அது இந்த கப்ளிங்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரியான ஒரு கேம். நம்மளுக்கு வந்து இது
தெரியல எனக்கு. இல்ல அதுதான், அது தெரியலனாலுமே அதுல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆர்வம் அந்த மாதிரி கூட பரவாயில்ல. பண்ற மாதிரி எதுவும் இல்ல. முதல் தான் இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா லயன் மேரே கோயா கேரே. அதை விட இப்ப வந்து இன்னும் ஜாக்கி பாஷையில சொல்லணும் அப்படின்னா நிறைய அவங்களுடைய தோழிகள், தோழர்கள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா கனெக்ட் பண்ணிக்கவே முடியல அந்த ஷோல. கனெக்ட் அது வந்து பண்ணாலும் உண்மை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கனெக்ட் பண்ணலாம், ஆனாலும் நீங்க பேசுறது கேட்கலாம். எல்லாருமே அதில் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. ரெண்டாவது எனக்கு வந்து ஒரு தோல்வியோ ஒரு விஷயத்தில் பின்னடைவு ஆயிட்டோன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அது வேலைக்கு ஆகலை. அதனால நாங்கள் இந்த நீயா நானாவுக்கு வந்தாச்சு. ஸோ இதன் பிறகு இதுலையாவது நம்ம லைஃப் கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால இது எனக்கு 8 மணி நேரம் வேஸ்ட்டுன்றது தான் வருத்தம் எனக்கு ஆக்சுவலி. இது வந்து நாங்கள் வந்து இப்போ மலையாளம் பண்ணோம், அது ஓரளவுக்கு இருந்தது, அந்த கேம் நல்லா இருந்தது, பேசணும். அதுக்குள்ளே கொரோனா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வரும்போது இது நல்லா இல்லைன்றதுனால நாங்கள் வந்துட்டோம். இதான் மேட்ரு. முன்கதை சொல்லிட்டு முடிச்சாச்சு. எதுக்காக எல்லாமோ டைம் வேஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். எல்லாமே லெசன்ஸ் ஒரு கட்டத்தில் அது புரியும் பொழுது நம்ம அது இல்லை அப்படின்னு வெளியே வந்துடணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே. ஆண்கள் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, பெண்கள் வந்து அப்படி கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஆனால் யார் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் கண்டினியூ பண்ணணும்னு முடிவு பண்ணால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை வச்சு தான் நீயா நானா திருமணத்திற்கு பிறகும் நட்பாக இருக்கக்கூடிய தோழிகள். இல்லைங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு மூக்கு சொல்லி திந்து டைப்பர் பார்த்து எனக்கு நேரம் சரியாக இது இவள்கிட்ட மேலே என்ன போய் மயிர பிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப். இந்த மாதிரி 2 குரூப்புக்கான ஒரு டிபேட்டை அதை பற்றின ஒரு ரொம்ப அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு எபிசோடாகவும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து என்ன உங்கள் நட்பு அப்படின்றத இந்த பக்கம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா எவ்வளோ நாள்ல உங்க நட்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஒரு சில பேர் சொன்னது என்னன்னா 40 வருஷமா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 40 அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியற வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னவங்களா இருக்கட்டும், 35 வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா, 35 இயர்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களா இருக்கட்டும், 19 வருஷம், 16 வருஷம், 20 வருஷம், இப்படி ரொம்ப நாளா வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஷிப். பட் கிரின்ச் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க முதல்ல பார்த்தோம் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னா, நாங்க அப்படியே இருக்க ஆற தழுவிக்குவோம். மாலுகள் யாரு அவன் என்ன பார்த்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்க எங்க நட்பு அப்படிதான் பெருகுவோம். அப்போ ஒருத்தவங்க என்ன எக்ஸ்ட்ராவே பேக்ல அடிச்சாங்க டம்முன்னு. என்ன பண்ணுவாங்க, அதான் என்ன பண்ணுவாங்கன்னு போது இதையும் நம்ம குறிப்பிடுறோன்ற. அதான் ஒன்னும் அப்படி இப்படி பண்ணி இப்படியும் இருந்தாங்க அப்படின்னு அப்படி நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இதுல இப்ப ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து நட்பு அப்படிங்கறதா இருக்கட்டும், இல்ல அந்த நட்பு தொடர முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு அது வந்து ஒரு லைஃப் லெசன். அதனால நான் சொல்றேன். ஏன்னா நான் பெருசா டச் இருந்தது கிடையாது என்னோட. நீங்க லைஃப் லெசன்ஸ் இங்கே சொல்லிட்டீங்களா? கன்க்ளூஷன் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல மறக்கிறதுக்குள்ளே சொல்லுங்க. மணக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுங்க. மணக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, மணக்கிறது என்னதான் மறந்தீங்க? மறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல தீய வைக்க வாயை மூடுங்க. இல்ல மொழி போர்லாம் பண்ணி நிறைய உயிர்கள்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பார்த்துருக்கோம். ஓகேவா, ரொம்ப பேச வேண்டாம். சரி, இப்போ மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஹவ் ஸ்டாப்ட் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் ஆர் யூ கேன் செரிஷ் ஃப்ரம் வேர் யூ ஹவ் ஸ்டாப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எனக்கு ஜாக்கியால் அது சாத்தியமாச்சு. ஏன்னா நான் பெருசாக யார்கிட்டையும் எனக்கு வந்து நீங்கள் அமைதியாகவே இருக்க சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இஃப் ஐ எம் தேர் இன் அ ரூம், யாருமே இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மூளையில் முட்டை விட்டு இருந்தா ஆக்சுவலாக நான் தான் பார்த்தேன். இது என்னது எப்போ பார்த்தாலும் மூளையில் உட்காந்து முட்டை விட்டு இல்லை அப்படியே இருந்தானா அது வந்து பெரிய கோழி பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போ நான் உங்களை கூப்பிட்டேன் இதில். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்களை நான் மதிப்பேன். இன்ஃபேக்ட் இப்போ நான் இவங்களுக்கு சொல்கிறேன்ல, ஒரு நட்பு பாராட்டுற விஷயத்த நான் சொல்கிறேன்ல, இப்போ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது இப்போ ரைட் நவ். ஆனால் உயிருக்கு உயிரான நண்பர்கள் பக்கம் பக்கமாக எழுதுனது ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்படி யாருமே இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. ஒரே ஆள் அப்படி இல்லைன்னு அர்த்தம், நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடி சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இல்லை உயிர் நண்பன் அப்படின்னு பார்த்தா எனக்கு இப்படி யோசிச்சு பார்த்தா இல்லை. ஏன்னா அப்படி இருந்த நண்பன் ஒருத்தவன் வந்து சாமியார் ஆகிட்டான், ஜெயின் சாமியார் ஆகிட்டான். அவனை தவிர்த்து எனக்கு அதுக்கடுத்து அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாருமே வரல. அப்படி ஒரு பேசுறது பாண்டிங் அந்த மாதிரி எதுவுமே வரல. அவனை தவிர அந்த இடத்த நிரப்புறதுக்கு எனக்கு யாருமே வரல. அப்படி யாரையும் இதுவரையும் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஒருவேளை நடக்கலாம். ஆனால் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பொண்ணு கூட அதில் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வேற பாண்டு வேற அப்படின்னு. அதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லார்கிட்டையும் பேசிடலாம், பாண்டு வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் கனெக்ட் ஆகும், அது எல்லார்கிட்டையும் கனெக்ட் ஆகாது.
ஸோ அதுதான் ப்ளீஸ் ஒர்க் என்விரான்மெண்ட்லயோ இல்லை வேற எங்கேயோ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னகிட்ட பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தானே அவங்க அப்படின்வாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வரேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பாண்டிங் வேற, கொலீக்ஸ் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப நிறைய வட்டங்கள் வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாண்டிங்கோட ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பொழுது இந்த கொரோனா டைம்ல தான் இவங்க ரொம்ப ரியலைஸ் பண்ணாங்க. இப்ப இந்த முடிக்கும் பொழுது கோகுல் சொல்றதையே நான் இங்க சொல்லிடுறேன், என் புருஷன் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, she is very comfort with me, that's all. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கம்ஃபர்டபுள் ஒன்று ஜாக்கி. இன்னொன்று என்ன, இந்த இதை இப்போ நான் சொல்கிறதுனால என்னை இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் எனக்கான கரெக்டான ஒரு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு அட்வைஸ் வந்துடும். இப்போ நம்ம போய் திடீர்னு வந்து இப்போ நேற்று சொன்னாங்கல்ல ஒரு எபிசோடில், பஸ்ஸில் ஏன்டா யாருமே இல்லை, நான் தான் இந்த பஸ்லேயே டிக்கெட் எடுக்க, இந்த மாதிரி பேச எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இல்லாமல், மைண்ட் செட்டில் இல்லாமல் என்னுடைய அந்த மைண்ட் செட்டோடு சேர்ந்து இருக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஜாக்கி சொன்னது என்னென்னா, இல்லை ஒரு காஃபியே நீ வேற ஒருத்தரோட போய் குடிக்க பழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதன் பிறகு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நானாக போய் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் நான் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் அடிக்கடி நாங்கள் பார்த்துப்போமே, நாங்கள் பேசிப்போமே அப்படின்னும் பொழுது தான், ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதை கண்டினியூ பண்ணேன். எதுக்கு இப்போ இதை சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் செரிஷ் தட் இஃப் தே ஆர் இன் த சேம் வேவ் லென்த். அவ்வளோதான். தோற்று போடுவதை சொல்லுவதிலோ எங்க இதுக்கு எந்த இடத்துல சரியில்லையோ அங்கேருந்து பின்னாடி வந்து அதை சரிப்படுத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப தப்புன்னு நான் கொரோனா காலத்தில் சொன்னேன். காரணம் என்னன்னா, அவங்க வெரி கம்ஃபர்ட் வித் மீ. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, எல்லா இடத்துலையும் என் கூட தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் அதை சொல்ல ஆரம்பிச்சது. இது ஒன்று. ரெண்டாவது, எப்படி சொல்கிறது, அது அதனால் எந்த வயசுலையும் அது தொடரலாம். அதுதான், அதுக்கு வந்து பார்ட்னர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து அதெல்லாம் வருவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நான் அங்கே பார்க்குறேன். ஸோ அடுத்தது வந்து எஸ் ப்ளீஸ். அப்போ இங்கே இந்த மாதிரியாக கேட்கும்பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாதவங்க. ஒருத்தவங்க வந்து அதுவுமே அவங்க ஒர்க் பண்ணலையான்னு தெரியல, அவங்க 2 பேரும் வந்து கிராமப்புற சூழலில் தான் இருக்காங்கன்றாங்க. க்ரீன் சாரி கட்டியிருந்தாங்க, மேலே டாப்ல உட்காந்தாங்க. அதான் க்ரீன் சுடிதார் 2 பேருமே போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேர் சுடிதார் 2 பேர், அதே மாதிரி 2 சாரி. அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து ரொம்ப கிராமங்க, இப்போ வந்து அவங்கள வந்து அடையாறில் கொடுத்துருக்கோம், ஆனாலுமே கூட நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். அவங்க சொல்லும் பொழுதே என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவங்க அப்படிதான் வந்து அந்த பொண்ணை வந்து சொன்னாங்க. அதே மாதிரி 2 பேர் சுடிதாரில் இருந்த பெண்களும் வந்து மயிலாடுதுறை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பெண்களும் வந்து ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருந்தது. பேக்லேருந்து, புடவைலேருந்து, தோடுலேருந்து, ஹேர் ஸ்டைல், எல்லாமே வந்து ஒரே மாதிரியான இதில். அது வந்து ஒரு 45 இயர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அது ஆக்சுவலாக அது இன்னும் நிறைய நிகழ்ச்சி கிடைக்கும். அந்த நட்புகளை பார்க்கும்போது அது ஒரே இதில் சொல்லிடலாம், அது இதுவாக போனதில்லை. ஸோ அதில் எனக்கு ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, அவங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டு போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு பிறகு கூட நின்ன அந்த பெண்மணியும் சரி, 2 பேருமே டீச்சர்ஸு, 2 பேருமே வந்து பக்கத்து ஸ்டாப்பில் இருக்கிற ஸ்கூலில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2 பேருமே ஆம்பளை பசங்க தான், 2 பேருமே பிரியாங்கிற மாதிரி தான் முடியுது. அதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயங்கள். அதில் என்னென்னா, ஒருத்தவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்த போது கூட நின்னது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ரிசப்ஷன் நிற்க வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் என்னென்னா, ஒருத்தர் தாழ்ந்து போகும்போது அதை மனசுக்குள்ளே சந்தோஷப்படும். நீ மாட்டினியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல பெஸ்ட்டு பாண்டிலே கூட இதெல்லாம் வந்து சாத்தியங்கள் உண்டு. அதனால தான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், பொறாமைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. அதெல்லாம் அதனுடைய காரணம் தான். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பாண்டு நின்னது. இதில் இன்னொன்று இருக்குது, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் யூஸ் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. ஆமாம், ஓகே, ஒருத்தவங்க எல்லாமே செய்கிறான் அப்படின்னும் போது, ஒருத்தவங்க எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக. இது ஒன்று. இந்த அந்த டீச்சர்ஸ் பாண்டில் வந்து என்னென்னா, அந்த நின்னது இருக்குல்ல, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு ஒரு கேள்விக்கு வந்து அவங்க சொன்னாங்க, ஆண்கள் மாதிரி வந்து நினச்ச நேரத்தில் டக்குன்னு நிற்க முடியாதான் பெண்களால். ஆனால் அவள் வர முடியாத இடத்துல இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து நிற்பான், அவன் புருஷன் வந்து நிற்கிறான், அவன் புள்ள வந்து நிற்கிறான். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம்.
ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து நான் வர முடியல, ஆனால் என் புருஷன் வந்து நிற்கிறேன், என் அண்ணனை அனுப்பி வைப்பேன், என் தம்பி என் பிள்ளைய அனுப்பி வைப்பேன், என் தம்பி அனுப்பி வைப்பேன்றது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவங்க அதான் இறந்த பிறகு இந்த இறப்பை வந்து இன்னும் நிறைய இடத்துல இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த இடத்துல சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து என்னென்னா அந்த அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. அதாவது டீச்சர்ஸ்லாம் ஓகே, அதாவது நீங்கள் டோன்ட் என்னது ஜட்ஜ் பை புக் கவர் அந்த மாதிரி வந்து இந்த புத்தக அட்டையை பற்றி வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த டீச்சர்ஸ் இன்னும் 2 பேரையும் வந்து பெஸ்ட் பாண்டுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. அப்படின் போது அந்த நடிக்கிறாங்கன்னு சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமப்புற பக்கத்துலேருந்து வந்தவங்களா இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னை வந்து நடிக்கிறேன்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து குழந்தை பெற்றுட்டான், ஆனால் அவளால் குழந்தை பால் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது, நான் போய் அவள் பிள்ளைக்கு பால் கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் இதையெல்லாம் கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக நடக்கும். கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக நடக்கும். எவடி அவள் இப்போ பூசா புள்ள பத்து பால் இருக்காடி வாடி கொடுத்து அப்படிலாம் பேசி நான் பார்த்துருக்கேன், கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகமாகும் போது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இன்னமும் தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் போது அது வந்து நிகழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பவே இல்லைன்னு ஒரு அம்மா வந்து சொல்லி என் பிள்ளை வந்து எமவாயிலேருந்து பிடுங்கி ஏற்றுன்னு வந்தேன்னு க்ளோஸரில் வந்து ஒரு லேடி சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு டாக்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவங்க ஆளாரம் சும்மா தோல் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மனிதம் இன்னும் சாகலை அப்படின்னு கோபி சொன்னார். பாருங்கள், நீங்கள் அழும்போது கூட ஒரு டாக்டர் தான் உங்களுக்காக ஒரு சாமி கோயிலுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. ஒரு பக்கத்தில் இருந்த பெண்மணி, யாரோ தெரியாத ஒரு பெண்மணி உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வருத்தம் புரிகிறது, ஆனால் நீங்கள் முயற்சியே அதாவது இது மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதும். இந்த ஃபோன் ஒருத்தவங்க வாங்கினாங்க, அதான் பாஸ்கர், அவங்க தான் வந்து அவநம்பிக்கையோட இருந்தாங்க. ஆமா, அவங்க ஃபுல்லாவே எப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒரு கார்ப்பரேட்டான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. பாருங்க சார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா பிளான் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க இல்லையா, ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன் ஃப்ரெண்டா இருக்க முடியலன்னு சொல்லும்போது அவங்க சொன்னதே என்னன்னா, ஃபர்ஸ்ட் சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பிளானிங், நான் வந்து என்னோட எம்பவர்மெண்ட்டுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் நான் என்னோட எம்பவர்மெண்ட்டுக்காக இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து அது எப்படி அந்த எம்பவர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் எம்பவர்மெண்ட்டாக எப்படி எடுத்துகிட்டு வரீங்கன்னு பொழுது ஆப்போசிட்டில் டாக்டர் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொன்னா, சரி எனக்கு என்ன வேணும்னு பேசுறது தானே எம்பவர்மெண்ட், அதே நீங்க இங்க பேச முடியல வாங்க முடியல, என்ன விமன் எம்பவர்மெண்ட் இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இன்னொன்னு, நீங்க அவநம்பிக்கையோட இருக்கீங்க, முயற்சியை நீங்க பண்ணல. முயற்சியே பண்ணாம எல்லாமே எனக்கு வந்து நிக்கணும்னா அது யாராலுக்கும் சாத்தியமே கிடையாது. இல்ல, நீங்க அதை விட எப்படி பேசுறீங்கன்னா பிளான் பண்ணி வர வேண்டியதா இருக்கு சார். இதுவே பாருங்க, பிளான் பண்ணாம மீட்டப்பே இருக்காது. எப்படி சார் ஒரு பிளான் ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அங்க வந்து இயல்புத்தன்மை மீன்ஸ் ஏமா பிளான் பண்ணி தானே வரணும். இப்போ நான் என்ன திடீர்னு, அதாவது இப்போ ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு அவளுக்கு ஒரு பர்த்டே வருது, ஏதோ ஒரு பெஸ்ட் டே இருக்குது, நான் அவள்கிட்ட சொல்லாமல் போய் சர்ப்ரைஸாக நிற்கிறது வேறு. ஆனால் பிளான் பண்ணாமல் நம்ம போய் எப்படி மீட் பண்ண முடியும்? இப்போ எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து மார்னிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரு நாளில் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அதை பேசி தானே வர முடியும். இன்னொன்று, அன்றைய காலகட்டங்களில் லெட்டரு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப தொடர்பு நிலை வந்து ரொம்ப கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய பாண்டை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம், நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அது எப்படி சொல்கிறது, அவங்களால அடுத்த கட்டத்துக்கே போக முடியல. உங்களுக்கு அது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையணும்னா எப்படி அமையும்? நீங்கள் அதே மாதிரி இன்னொன்று எல்லாத்தையுமே கார்பரேட் தரமாக பார்க்குறீங்க. அவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லை சார் நாங்கள் பார்ப்போம் பிளான் பண்ணுவோம், பார்த்தீங்களா சார் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வர முடியுது. அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொல்கிறாங்களா, இன்னொன்று சொல்கிறோங்களா, இந்த பக்கம் அந்த சாத்தியமே இல்லைன்றவங்கலாம் வந்து என்னென்னா இந்த பக்கம் நிற்கிறோன்றதுக்காக பேசுன மாதிரியும் சிலது இருந்தது. சில விஷயங்கள் அதில் இன்னொன்று அவங்க சொன்னது எனக்கு இதுவாக இருந்தது சார். ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிப்போம், அந்த மாதிரி பேசவே முடியல. கிடைக்கிற டைம் 1 hour, நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன், என் வீட்டில் என்ன தரமா உன் வீட்டில் என்ன, இதுதான் வந்து பேச்சாவே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து அந்த அந்த ஒரு வாரமும் நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சம்மந்தமே இல்லாத விஷயங்களை உங்களால் பேச முடியும். அண்ட் இன்னொன்று அவங்க சொன்னாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை வந்து கவுன்சிலர்ஸாக பார்க்குறாங்க சார். ஆப்வியஸ் இல்லை, காசு கொடுத்து கவுன்சிலர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒக்குளும் முக்குளுமா வளர்ந்தவளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சவளுக்கு கண்டிப்பாக தெரியும், அவகிட்ட சொல்லலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும்போது தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். புருஷன் என்ன பண்ணா, புருஷன் படுக்கையில் என்னென்ன நடந்ததுன்றதுக்கு கொண்டு எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அதுக்கு நட்பு தான் முக்கியமான காரணம். இப்போ இதில் இன்னொரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இந்த பெண்களை கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது என் சைடில் இருக்கிற வீக்னஸ்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என் ஃபேமிலியை பற்றியும் என் புருஷனை பற்றியும் சொல்லும்போது நாளைக்கு அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு டிகிரேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது ஒரு வேல்யூவான பாயிண்ட். ஆனால் என்னென்னா இன்னொரு லேடி இந்த பக்கம் அழகாக சொன்னாங்க. ஏங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க எப்பயாவது ஒருத்தவங்க தான் மீட் பண்ணுவாங்க, ஓகேவா? அது அவங்கக்கிட்ட நான் அன்றைக்கி சொல்லிட்டேன்னா நான் வெளியே வந்துடுவேன். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்கக்கிட்ட பேசி முடிச்சா அவன் நல்லவங்க, அவகிட்ட நான் பேசினா மனசே வெளியில வந்துடும். இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணுவாங்க ஜாக்கி. இந்த மாதிரியான விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா தான் என் புருஷனை மதிக்கணும். என் புருஷனை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாதான் பிரச்சனை எனக்கு. என் ஃப்ரெண்டு என்னைக்கோ வந்து பாக்குறவளா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறதுல என்ன இது இருக்கு? இதுல இன்னொன்னு, என் வீட்டு ஆளுங்களை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட தானே சார் பேசுறேன், வேற யாருக்கிட்ட நான் போய் அதை பத்தி பேசுறேன் அப்படின்றப்ப இன்னொரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க வேலிடான பாயிண்ட். என்னன்னா 6 பேர் ஒன்னா சேரும்போது நம்ம வீட்டு கதை வந்து அங்க சுவாரஸ்யமான கதையா மாறிடும் அப்படின்றது கரெக்ட். ஆனா அங்கதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா 6 பேர் இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஒரே ஒரு ஆள் கூட இருக்கிறது தான் பாண்டு. இந்த இதுக்கான வித்தியாசம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 6 பேர் இருக்கலாம், தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் தெரியும்ல, 2 பேர் மட்டும் பேசிக்கிறது, 3 பேர் மட்டும் கரெக்டாக பேசிக்கிற மாதிரியான ஆட்களும் நான் பார்த்துருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று ஜாக்கி, இப்போ இந்த இல்லை அதுதான், அதனால் அந்த 6 பேர் கூட நீங்கள் பழகும்போது பகிரும்போது இந்த உங்கள் ஊருக்கு வீட்டுக்காக அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க பெண்களுடைய விஷயமே என்ன, பேசி பேசி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு ஆகும். ஏன் எனக்கு எல்லா உள்ளும் புறமும் அவளுக்கு தெரியும், அவளுடைய உள்ளும் புறமும் எனக்கு தெரியும் அப்படின்றது தான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ வந்து பாண்டுன்னு ஒருத்தவங்க செட் பண்ணுறீங்களா, அவங்ககிட்ட பேசும்போது இதை வெளியே சொல்லிடாதீரி அப்படின்னா வெளியே சொல்லவே மாட்டான். அது ஒன்று. இன்னொரு ஒருத்தவங்க அதில் ஒரு ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. இதை நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க சேனலை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பாராட்டணும் ஆக்சுவலாக. இல்லை மேடம், இதெல்லாம் வந்து சாட்டு வாய் கழுவுன்றது எப்படி பாராட்டணுன்றது தான் அங்கே மேட்ரு. பட் இருந்தாலும் நான் பாராட்டுறவங்கள அப்படின்றேன். தேங்க்ஸ் யுவர் எஃபர்ட் அண்ட் டெல்லிங் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். நீங்கள் முதல்ல வந்து கண்ணாடி போட்டதுல ரொம்ப திமிர்த்தனம் தெரியுது, பெரிய இது மாதிரி பேச்சு, அந்த பேச்சு அந்த திமிர்த்தனம் ரொம்ப தெரியுதுங்களா? சரி, இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்னன்னா சார், நிறைய நட்புகள், பெண் நட்புகள் முக்கியமாக கண்டினியூ ஆகாததுக்கு காரணமே அவங்களுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், அது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில வந்துருங்கிறதுனால ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது கட் பண்ணி விட்டுறாளுங்க சார். அது உண்மைதான். ஏன்னா உன் கதை என்னன்னு எனக்கு தெரியும், என் கதை என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய எக்ஸ் லவ் கதைகள் அதெல்லாமே திரும்ப வந்து ஒரு கல்யாண நாள்லயோ இல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் கூடுதல்லையோ அது பேசப்படுறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஆமா, நிறைய இருக்காங்க. இன்னொன்னு அதை வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு, இன்னொன்னு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதை பத்தி பேசும்போது நம்மளே கொஞ்சம் சிரிச்சிருவோம்ல டக்குன்னு. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப அது அந்த பாயிண்ட் டைம் வந்து அவங்க திடீர்னு போய் நிக்கிறேன் சரக்கு அவுத்து போட்டு வந்தாடியாவ அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதைல்ல. அது அந்த டைமுக்கு அவுத்து போட்டு வர்றதுன்றது ஓகே. இல்ல மேடம், இல்ல மேடம் சொல்றேன் மேடம், அந்த டைம்ல அது நடந்தது ஒரு ஜாலியா இருந்திருக்கும். இப்போ வந்து பண்ணாது எப்படி நான் சொல்ல வரல சார். இவங்க என்னன்னா இப்ப இயல்பாவே இது பெண்களுக்கே இருக்கிற ஒரு விஷயங்கள். நம்ம காலேஜ்ல கட் அடிச்சிருப்போம், நம்ம காலேஜ்ல சைட் அடிச்சிருந்திருப்போம். நீங்க படிச்சீங்களா மேடம்? நம் பெண்களுக்கே உரியதுன்னு. சரி மேடம். ஆமா மேடம், ஒரு கண்டக்டர்னு நினைக்கிறேன். ஆமா தெரியும் மேடம். சோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க, நீங்க பேச ஆரம்பிங்க எனக்கு டக்கு எல்லாம் வந்து ஞாபகம் வருது. இல்ல பிளாக்ல வந்து பாருங்க, எனக்கெல்லாம் பிளாக்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, இடமே இல்ல அந்த பிளாக்ல. थैंक यू மேம். இப்போ நான் எடுத்துட்டு வரவா? நீங்க காலேஜ் போனப்ப கதையெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். வேணாம் மேடம், மடியில் உட்காந்த கதெல்லாம் இங்கே வேணாம். மம்மி போவோம் அப்பா போவோம் சாத்தின்றுங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வளர்க்குற விதமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புடி, இந்த ஏஜ்ல இதெல்லாம் எனக்கு உண்மை புரியுது, இதெல்லாம் நீ பண்ணது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது. உடனே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மள தூரமா வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒருத்தவன், பஸ் ஏறதுக்கு அப்புறம் ஒருத்தவன், பஸ் இறங்குனதுக்கு அப்புறம் ஒருத்தவன், ஆட்டோ அப்புறம் அப்படி வரிசலா இருக்கும் ஆளு. அவங்க வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு யோகியம் எடுப்பாங்க. அதேதான் இது பெண் பிள்ளை எப்படி. இன்னொன்னு, அதுவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இன்னொரு ஒரு விஷயமும் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆண் பிள்ளைய வந்து உங்க ஃப்ரெண்டு குழந்தை பெத்துட்டாங்க, நம்ம பெண் பிள்ளைய பெத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வர்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கு, பொம்பளை பிள்ளைய வந்து தட்டு எடுத்து வைக்கிறதுல இருந்து கழுவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நமக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா, நீ இப்படி, நீ என்ன அவளை உட்கார வச்சுட்டே இருக்க, டக்குன்னு எழுந்து போய் அவளை இதை செய்ய சொல்லு.
இதை அவங்க கரெக்டாக சொன்னாங்க. சார் அவங்க பேசுறதே எப்படி இருக்கும்னா திடீர்னு பார்த்தா குழந்தைனா இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் திடீர்னு ஒரு கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்த ஃப்ரெண்ட் இவ இல்லையேங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருது சார். வாயை புட்டு பொடி மயிறு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் சொல்ல முடியாது, சொல்லாதீங்க அது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி மாறுறாங்கன்னும் போது இது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இருக்குங்க. உண்மையிலேயே இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து யாருமே மென்ஷன் பண்ணல, பட் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரு 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு, திடீர்னு நம்ம வந்து ஒரு ஜீனும் ஒரு ஷார்ட் டாப்பும் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வந்து நீ என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ற, இது மாதிரி நம்ம எப்படி இது மாதிரிலாம் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றது. பக்கத்துல எங்க இதுல ஒரு காலேஜ் இருக்கு. வா சொல் ப்ளீஸ். குட் நைட். தேங்க் யூ. குட் நைட். எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு போய் படுக்க போறியா ப்ளீஸ்? 10:47 ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, போ காஃபி போட்டு போய் படு. நேற்றுக்கும் நான் நல்லா தூங்குறேன். சரி அப்போ நீ போய் படு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஐ ஃபீல் பேட் நவ். இப்போ என்ன போ தட்டுன்னு முடியும். ஃப்ளோ கட் ஆகுதுரி. ஃப்ளோ கட் ஆகுது. நீ ரொம்ப முக்கியமாக பேசுகிறீங்க. This is abuse. போடி. உனக்கு காஃபி வேணுமா? No, I don't want. Thank you. Half cup. Thanks for. Half tumbler. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஸ்லீவ்லெஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து எல்லாம் ஹார்ட் அட்டாக்காக வந்துடும். போட மாட்டேதுங்க காலேஜ். இது எப்படி நானும் காலேஜில் ஒர்க் பண்ணேன் என்ன, இப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாதுன்றேன். வெளில வருதுங்க அதுங்க தம் அடிச்சிட்டு இருக்குதுங்க அப்படியே வாசல்ல. அப்போ அதெல்லாம் போனாலும் அவங்களா மயிராடி இழுத்து தள்ளுதுங்க. சரி இது ஒன்று, இது ஒன்று இன்னொன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே நீ வந்து நம்ம கொஞ்சம் அது நம்ம வேலைக்கு போகிறவங்க அவங்க வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சுது. அதாவது வந்து திடீர்னு என்னவோ நம்மளாம் நம்ம கணவர்களை வந்து தெருவில் விட்டுருக்க மாதிரியும் அவங்கள தான் இடுப்பில் வச்சு பார்த்துக்கிற மாதிரியும் என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னா சமையல் எடுத்துட்டு வருவாங்க. நீ ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க ஒரு 4 பேரை டீல் பண்ணிட்டு வராங்க, பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அதை வந்து எல்லாம் பேசும்பொழுது இவங்க டக்குன்னு இவங்க திறமை விட்டு வரணும்ல, அங்கே சமைச்சு இதெல்லாம் போடணும் ஜாக்கிக்கு, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா நீங்கள்? முடியாது அப்படின்றனால டப்புன்னு இல்ல அது மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துன ஒரு ஆயுதம் வந்து என்னன்னா சமையல். அதுவும் நம்ம இப்ப ஜாக்கி முன்னாடி பேசினா கூட இப்ப ஜாக்கி எல்லாம் மாதிரியான நாட்கள் நமக்கு சப்போர்ட் நம்ம தனியா மீட் பண்றோம்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் மீட்டப்பே. அந்த மீட்டப்ல எடுத்துன்னு வந்து 1 hour கிளாஸ் எடுப்பாளுங்க. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும் தெரியுமா, நீ வந்து எப்படி குழந்தைங்களை பாத்துக்கணும் தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவ்வளவு நாள் இதுங்க என்ன ரோட்லயே கடந்ததுங்க, இவளுகெல்லாம் எங்க போனாலுங்க, திடீர்னு 1 hour மீட்டப்ல எதுக்கு இந்த பேச்சு வருது அப்படின்னும் பொழுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார இப்போ ஜாக்கி சொன்னாங்கல்ல அந்த பொறாமையும் சரி, அவங்களுக்கு நிகராக நீங்கள் இல்லை அப்படின்னாலோ நீங்கள் கொஞ்சம் மேலே இருந்தாலோ இல்லை அவங்களால பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா அவுட்டு நீங்கள் அதோட. அதேதான் அதுக்கப்புறம் வர்ற அட்வைஸு அது வந்து புருஷன் என்ன தாங்குறான்னா முடிஞ்சது கதை. அதேதான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு, உங்களுடைய சூழல். இப்போ எப்பவுமே ஜாக்கி சொல்லுவாங்க, நீ யோசிக்கிற மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்கன்னு நினைக்காத. உங்களுக்கு நடக்கவில்லை என்பதாலோ உங்களுக்கு நிகழவில்லை என்பதாலோ என்ன உலகத்துல யாருக்குமே நடக்கலன்னு நினைக்காது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய சூழல் இருக்கு இல்லையா, எல்லாமே வித்தியாசமான சூழலா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ், அவ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றா. 2 பேருடைய மேனேஜரை ஹேண்டில் பண்ற விதமும் சரி, அவங்க சாருன்னு கூப்பிடுறதுல இருந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறது நிறைய வித்தியாசப்படும். ஆனா தாட் ப்ராசஸா பேசும்பொழுது நான் நிறைய விஷயங்கள் அவள்கிட்ட இன்புட் கொடுத்துருக்கேன், அவ எனக்கான இன்புட் கொடுத்துருக்கா. அப்போ வேற மாதிரி இருக்கும். பட் இந்த வேலைக்கு போகலை அப்படின்னும் பொழுதும் சரி, இல்லை வேலைக்கு போய் கொண்டு இருந்தாலுமே அவங்க எப்படி அந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா அவங்க பார்த்த நபர்களை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கணக்கில் வச்சுக்குவாங்க. நம்மளுடைய தாட் ப்ராசஸே வேற மாதிரி ஆயிடும் ஒரு கட்டத்தில். திடீர்னு இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சுத்தனமா இருக்கும். அதை யாருமே மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா உங்களுடைய பார்வை தான். முதல்ல வீட்டில் கூட்டு குடும்பத்திலே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், நீங்கள் வெளியெல்லாம் போக முடியாது. இதில் நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா, குழந்தை இருக்கு, யாருமே இல்லை, மாமனார் மாமியாரும் கிடையாது, எங்க விட்டுட்டு நான் போறது, அதனால நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றதையும் இன்னொருத்தவங்க அது என்ன சொன்னாங்கன்னா, நீங்களாம் நிம்மதியாக தான் பேசுறீங்களா, மிக்சி சவுண்டு கேட்காது, மாவரைக்கிற சவுண்டு கேட்காது, மாமியார் இருப்பாங்க, குழந்தை வந்து நை நைன்னும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா, ஸோ இதனாலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து என்னென்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க என்னென்னா,
நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணுன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க, என் புருஷனுக்கு 5 தங்கச்சி 4 தங்கச்சி, இந்த எல்லாத்துக்குமே இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனு எங்கள் உறவத்தை யார் இது ஏதோ ஒரு நார் அவள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நான் எங்கே போகிறது சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கிற இடத்துல எல்லாருமே பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? பொருளாதாரத்தில் தன்னிறைவுகளாக இருந்தவங்க வந்து அவங்க அந்த டிசிஷன் மேக்கராக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ஆள் வச்சுக்கிறதையோ இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதோ எல்லாமே செய்கிறாங்க. இந்த பக்கம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இல்லாதவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பொருளாதார தன்னிறைவு அடைந்ததுனால தான் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது. பொருளாதார தன்னிறைவு இல்லாத இடத்துலையும் அதில் வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல, ஏன் வரலை அப்படின்ற அந்த கேள்வி முன்வைக்கும் போது ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னால் உண்மையான காரணத்தை சொல்லணும் போது என்கிட்ட காசு இல்லை, நான் டிபெண்டாக நான் புருஷனை நம்பியிருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, அதனால் உன்னுடைய குழந்தையுடைய பர்த்டேக்கு என்னால் வர முடியலன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு தன்னிறைவாக இருக்கிறாங்கன்றது ஒரு சிலரை தவிர்த்து மற்ற எல்லாருமே தன்னிறைவாக இருக்கிறாங்க. சிலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெல் டு டூவாக இருப்பாங்க. இன்னொன்று மாமனார் மாமியாரெலாம் இருக்கும்பொழுது அந்த குழந்தைய விடுறது, புருஷன் சப்போர்ட் இதெல்லாம் இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்குது. இந்த பக்கம் இருக்கும்போது அங்கே தனியாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அதை வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியலன்னு, ஏன்னா 2 குழந்தை வச்சுருந்தவங்க சொன்னாங்க என்னால் முடியல, இருக்கிற நேரம் தான் கொஞ்சம் படுத்து தூங்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி சப்போர்ட்டே இல்லாத இருக்கும்போது, அதாவது இங்கே இதில் இன்னொன்று சொன்னாங்க, அடுத்த வேலை சோத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இங்கே கவலையே பட முடியாது. ஏன்னா நம்ம ஓடினா தான் வந்து கரண்ட் பில்லு கட்ட முடியும், சாப்பாடு வாடகை எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னும் போது இதில் என்னால் அங்கே வந்து நிற்க முடியல, அதை யோசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதும் வேலிடான பாயிண்ட். காரணம் என்னென்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இல்லை, இந்த பக்கம் இருந்தவங்களால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, 10 பைசாவோ 5 பைசாவோ நீங்கள் வேலைக்கு போங்க, உங்களுக்குன்னு ஒரு பணம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பெண்களை வந்து தொடர்ந்து வேலைக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைன்னு போது அப்போ சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில், நீங்கள் உங்கள் கடுமையாக உழைங்க, வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கான நேரம்னு உங்களுக்கு வச்சுக்க முடியாது, வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் நீ ஃப்ரீ பண்ணிக்கோ, நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், மனசு இருந்தால் மார்க்க பந்து, அவ்வளோதான். சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது சமீப காலமாக எனக்கு நான் தான் சொன்னேன், உயிர் நண்பன் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஆள் அப்படின்னு இன்னைக்கு வரலையும் எனக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் கிடையாது. கூடுமான வரை இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் பண்ண போனால் வந்தேன்னு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ கூட வந்து சமீபம் இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், இப்போ இந்த பக்கம் அந்த ஓடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல இப்போ எனக்கு தெரிந்து ஒரு 3 தோழிகள் அவங்க வந்து தனியாக இந்த என்னது ஜோதிகாலாம் கிளம்புவாங்களே, மகளிர் மட்டுமா அந்த படம் எல்லாம் கிளம்புவாங்க, ஒரு 5 நாள் கிளம்புவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி கிளம்புறவங்க இப்போ நிறைய ஆயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்க, நீச்சல் குளத்தில் குளித்ததுலேருந்து இதில் வரதுல ஃபோட்டோக்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே போனோம் ஜாக்கி, இதெல்லாம் பண்ணோம், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இப்படிலாம் வந்து சாப்பாடு இதெல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம், இந்தந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணோம், இந்த இடத்துல இந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அது ஃபோட்டோக்களாக பகிர்ந்துக்கும் போது, அலுவலக தோழர்களோட இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோக்களாக பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிளம்பியிருக்காங்க ஆக்சுவலாக ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோட. வீட்டில் யாருமே நம்பலையா, என்ன அப்படின்னா யாருமே நம்பலை ஜாக்கி. எனக்கு இன்னும் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து நான் கிளம்பணும்னு முடிவு பண்ணேன், யாருமே நம்பலை. எங்கள் அப்பாவுக்குலேருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி, நான் ஏர்போர்ட் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான நான் வந்து கொரோனா டைமில் வந்து நான் சுதாகிட்ட பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்ப்ளோரரே இல்லாமல் ஒரு இதுவாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, நீ நண்பர்களோட பழகு, வெளியில் போ, படத்துக்கு போ. இதை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்டோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஸோ போயிட்டு இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு வரேன், பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, அதுதான் வந்து உலகத்தினுடைய பார்வை விசாலப்படுத்தும்.
கிணத்து தவளைக்கும் கடல் தவளைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கடலை வந்து நீங்க என்ன சொன்னாலும் கிணத்து தவளையால புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய கூட்டு குடும்பத்திலையும் சரி புருஷன் இன்னொன்று இந்த பெண்கள் எல்லாமே குடும்பம் தன்னால் மட்டுமே இயங்குகிறது என்று நம்புகிறார்கள், பலமாக நம்புகிறாங்க. சொல்ல வந்தேன். சரி பரவாயில்ல எடுத்துக்கோ, என்ன பண்ணுறது. நான் சொல்ல வந்தேன். இப்போ நீ அதை முடிக்கும் போதே இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, விமன் வந்து அவங்களால தான் ஃபேமிலியே இயங்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது என்ன தெரியுமா, அந்த இயங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு தடவை வந்து 10 நிமிஷமா ஒரு அரை மணி நேரமோ வெளில வந்துட்டு, அரை மணி நேரம் வெளில வந்து 20 நிமிஷம் அவங்க குழந்தைய பற்றி தான் பேசுவாங்க. ரைட். அதுலேருந்து வர அதுலேருந்து இங்கே வெளியே வர முடியும். அந்த முயற்சிகளை முதல்ல நீங்கள் எடுக்கும்போது தான் அது வந்து சாத்தியப்படும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை இங்கே செய்யறது இல்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல ஒருத்தவங்க சுட்டி காட்டினாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த குழந்தை தான் குடும்பம் தான் வந்து இயங்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் இல்லைனாலும் அது இயங்கும். ஏன் ஒரு நாள் ஹோட்டல் வாங்கி சாப்பிட போகிறான், ஏன் 5 நாள் ஹோட்டல் வாங்கி சாப்பிட போகிறான், நேரம் 360 நாள் சமைச்சு போடுறோம்ல. 5 நாள் சாப்பிட்றதுல ஒன்று அது குறைஞ்சி போக போகிறது இல்லை. எனக்கு வந்து அதில் உப்புத்துனா தான் சாப்பிடுவேன், இதில் அரைச்சா தான் வெட்டைக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னால் செருப்பு கட்டிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் நீங்கள் அதிலிருந்து வெளிவர முடியாது. இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், அழுகை, மன வருத்தம் எல்லாம் காரணம் என்னென்னா இதுதான். இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் என்ன சொல்கிறது, சோலோ ட்ரிப்லாம் எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து முக்கியமாக நல்ல விஷயம் அது அப்படின்ற. உங்களுக்கான நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து இது வந்து சாத்தியமே இல்லைன்னா நீங்கள் சோம்பேறியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்குன்னு அர்த்தம். உங்களால் யாரோடையும் செட் ஆகலைன்னு அர்த்தம். முயற்சி பண்ணாமல் நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே குறை போடுறதுக்கு பேசுறதுக்கோ அருகதையே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். அது ஒன்று. இன்னொரு ஒரு விஷயம், இப்போ இதை நீங்கள் சொல்லும் பொழுதே இன்னொரு ஒரு பொண்ணு சொன்னது வந்து இதுவாக இருந்தது. சொல்லுங்க சார். இப்போதைக்கு எனக்கு டைமே இல்லை சார், அதை விட நான் வெளியில போகணும்னு நினைச்சா கூட நான் என் குழந்தைய கூட்டு வரணும், அவ 2 குழந்தைய கூட்டு வரணும். அப்போ அது ஃபேமிலி மீட்டிங் மாதிரி ஆயிடுதே தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கா இல்லைன்னு பொழுது இந்த ஆப்போசிட் டாக்டர் பொண்ணு வந்து சொன்னுச்சு, அதே தான் சொன்னுச்சு. சார் இதே பிரச்சனை எங்களுக்கும் இருக்கு. எனக்கு 1 வயசு குழந்தை, அவளுக்கு இன்னும் குழந்தை கிடையாது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு அவள் ஏதோ அந்த குழந்தைகிட்ட ஏதோ பேசுவா, ஏதோ ஒன்று. எனக்கு என்னன்னா அவள் அங்கே இருக்கா என் கூட அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும். அதனால தான் சொன்ன தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த நேரத்தில் நீங்கள் அன்றைக்கி நாங்கள் வந்து போஸ்ட் கார்டில் வந்து இடமே இல்லாத அளவுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். முக்கியமாக என்ன, இப்போ ரீசெண்டாக அந்த லெட்டரை பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு சரவணா யோசில் வேலைக்கு சேர்ந்ததை வந்து இவங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் வந்தேன் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போய் லைட்டு பிடிச்சேன். ஏன்னா நான் ஒரு கேமராமேனாக கடலூரில் இருந்து இங்கே வந்து லைட்டு பிடிக்கிறேன். அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த லெட்டரை இப்போ படிக்கும்போது பாரு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும் பொழுதே நம்மளால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. அதில் நிறைய தடங்குகள் இருக்குது, தடகைகள் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ நான் சொன்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பழகினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போனது வந்தது எல்லாத்தையுமே ஒரு பகிர்ந்துக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே நிறைய தடைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த தடைகளை உடைக்காம அடுத்த கட்டத்துக்கு அது போகவே போகாது. அது ஆக்சுவலாக புரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா, அவங்க வந்து போனதுமே சொல்லுவாங்க, இங்கே போனேன், இங்கே வந்தேன், இந்த இடத்துக்கு போனேன், இங்கே மீட் பண்ணேன், இப்படி வந்தேன், இங்கே ஒரு ஆட்டோ கிடச்சி, இப்படியே பழகிட்டேன் நான். என் பொண்ணும் இதே மாதிரி எங்கே போய் இறங்கினாலும் உடனே ஒரு கால், முடிச்சதுக்கப்புறம் ஒரு கால். இது என்னென்னா, ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னா, அது அப்படியே பழகிட்டேன் நான். அப்படி இல்லாதப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது எங்கேயாவது தடைப்படும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அசூயையாக வருது அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதில் வந்து நான் வந்து இப்போலாம் நிறைய இடங்களை அவாய்ட் பண்ணிடுறது உண்டு. சொல்லுங்கள். இல்லை அதுதான் அந்த அதனால் அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த நேரத்தில் கூட உங்களால் அதை செய்ய முடியலன்னும் போது உங்களுக்கு தடைகள் இருக்குன்னு அர்த்தம்ன்றேன். அதனால தான் அங்கே சொல்லுவாங்க, நான் சப்பாத்தி போடும்போது நான் பேசிட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்டு. அதை தான் நான் சொன்னேன். இப்போ நான் ஒரு சண்டேவும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் கிச்சனுக்கு போகிறப்ப ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடுவேன். அதையுமே ஜாக்கி ஒரு தடவை சொன்னாங்க, ஹெட்ஃபோன்ஸில் பேசு, ஏன் வந்து ஸ்பீக்கரில் பேசுகிற, நீங்கள் பேசுகிற விஷயம் நான் நீங்கள் ஏதோ ஜாலியாக பேசுகிறீங்க, ஹெட்ஃபோன்ஸில் பேசு அப்படின்னு வாங்கன்னு. இந்த ஸ்பேசஸ் இப்போ இதில் என்னென்னா, சாரி என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரைட் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் கிச்சனில் இருக்கும்பொழுது தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொன்று இத்தனைக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வேறு, அவங்களுக்கும் நமக்கும் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனாலும் கூட அந்த விஷயங்களுக்காக நமக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அதை தான் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, சார் பல நாள் நாங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு பேசியிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு இப்போ பேசணும் அப்படின்னும் பொழுது அவளை வந்து நீ தூங்காதே, இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை தியாகம் பண்ணிலாம் பேசியிருக்கோம். அப்படின்றப்ப இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர், அதுவும் முக்கியமாக ஒருத்தவங்க வந்து நிறைய அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால என்னென்னா, இதெல்லாமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த டைமுக்கு நம்ம 2 பேரும் பேசணும்னு சொல்லி பேசுறதெல்லாம் எப்படி அப்படின்னு சாத்தியம்னு. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார்,
அவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை சார் அப்படின்னும் பொழுது அப்போ தான் அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொன்னாங்க, நீங்கள் எதை வச்சு எங்களை அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல, நான் இந்த ஊரில் படிச்சுட்டு இருந்தேன், அவள் வேறு ஸ்கூலு வேறு காலேஜ், நான் வேறு காலேஜ், நான் அப்புறம் அப்ராட் போனேன், அவள் காலேஜ் இங்கே பண்ணா, ஆனாலும் கூட நாங்கள் 2 பேரும் கனெக்ட்லேயே தான் இருந்தோம், ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நீங்கள் எப்படி வந்து இல்லைன்னு வந்து மறக்க முடியும்? அப்படி இருந்தால் நல்லா தான் சார் இருக்கும். பட் நிறையா பேர் அப்படி இங்கே தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் அவங்க அப்படி ஃபோன் பண்ணுறதில்ல பேசுறது இல்லைன்னும் பொழுதே நம்ம இதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்திடுறோம். இன்னொன்று பெரிய மைனஸ் வந்து இருக்குது பெண்கள்கிட்ட என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காதுன்னு அவங்களாவே நினச்சிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமைக்கும்பொழுது ஃபோன் பேசிகிட்டே சமைச்சா, இல்லை இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து ஃபோன் பேசிகிட்டே என்ன நீ சமைக்கிறேன்னு கேட்குறாரு, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வராது. இதை வந்து நான் எங்கள் அத்தை கிட்ட பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருப்பார். இவங்க அவங்களுக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு வரல. இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய காயங்கள் இருக்கலாம், அதனால அவங்க அதை தவிர்த்துருக்கலாம். அதுக்காக கூட நான் அந்த அத்தையை பற்றி பேசுகிறேன். 4வது விட்டு 7வது தெருவில் இருக்கிறவங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இந்த தயக்கத்தை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்கன்னு சொல்கிறேன் நான். அண்டு இவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு வந்து இது ஒரு சோம்பேறித்தனமாகவுமே இருக்குன்னு சொல்கிறேன். உண்மை அதுதாங்க. அதுதான் சொல்கிறேன், ஒரு ஃபோன், அதுதான் நான் சொல்கிறேன், தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் கூட நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் தடங்கள்ல இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் என்னன்னா அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வராங்கன்ற. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. 2 விஷயம் தான். ஏங்க நீங்கள் வெளியே போகிறீங்க, இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன், ஒரு போட்டோ போட முடியாது. அப்ப உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நட்பு பாராட்டுறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு நட்பு சாத்தியமே கிடையாது. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை ஸ்டேட்டஸ் போடுவேன். இந்த ஒரு விஷயம் நடந்தது, இவங்க தான் செஞ்சாங்க, போனாங்க அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும், இப்ப நான் எப்படி சொல்றதுன்னா, நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேருடைய அன்பை வந்து நான் வந்து நிறைய இடத்துல நிராகரிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப தப்புன்னு ரொம்ப லேட்டாக நான் வந்து உணரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடையாது. யாரோ எவரோ எங்கெங்கயோ யாரோ வந்து கொண்டாடுறாங்க, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கோம், நம்மளை கொண்டாடுறவங்க நம்ம கொண்டாடணும் அப்படின்ற வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணும்பொழுது அவங்க ஒரு எக்ஸசைஸ் ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே இப்போ பகிரப்படுது, எல்லாமே ஒரு விஷயங்களாக வருது. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ காமிச்சேன் இவங்ககிட்ட. வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவேன். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். சுதா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் யாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களையும் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அன்பில் என்னங்க அதில் வந்து ஃபில்டர்ஸு. ஸோ அப்படியா, அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அது இட் டசன்ட் மேட்ரு. அதில் இதெல்லாம் கழிச்சு கட்டிடுவோம். நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணேன். அந்த அட்வைஸ் வந்து என்னென்னா, அவங்க வந்து அதை கேட்கலன்னும் போது நான் எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நகர்ந்து நின்றுவேன். ஓகே, ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தில் அடிபட்டு திரும்ப வந்தாங்க. வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் வந்து ஏங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, ஏங்க கடலூர் போகணுன்னா நீ வந்து ஷார்ட் ரூட்டுன்னு ஒன்று நான் சொல்கிறேன். எப்படி போகணும் என்கிட்ட கேட்குறேன். நான் சொல்கிறேன், கடலூர் நீ போனால் ஈஸியாக எடுத்துக்கோ, அது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை தான், ஆனால் ஜாக்கிரதையாக போனால் கான்சன்ட்ரேஷன் போனால் சீக்கிரமாக போயிடலாம். ஒரே 2 டோல் தான் இருக்கும். ஒரு டோல் மகாபலிபுரத்துக்கிட்ட ஒரு டோலு, இந்த இதுக்கிட்ட ஒரு டோல் எடுத்துன்னா அதோட இன்னொரு டோல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே அப்படி கிடையாது. செங்கல்பட்டுக்கிட்ட இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பாண்டி போகிற வழியிலேருந்து எல்லாம் ஏகப்பட்ட டோல் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த ரோடு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அங்கங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், கடையெல்லாம் இருக்கும், பொறுமையாக நிறுத்தி சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். இப்படி நான் சொல்கிறேன். நான் வந்து கடலூருக்கு வந்து விழுப்புரம் வழியாக போகிறதிட்டு பாண்டி போய் விழுப்புரம் போய் அப்படி போகிறது தான், திண்டிவனம் போய் விழுப்புரம் போய் போகிறது தான் வந்து ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க. நான் அதான் செய்ய போகிற போது இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போ தட்ஸ் ஆல். போனாங்க, வந்து சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு முன்னாடி இருந்து அந்த ஈர்ப்பே இல்லை. நம்ம ஒன்று சொன்னோம், அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து அதை செய்யலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து என்னென்னா, சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது பாராட்டி 2 ஹார்ட் போட்டேன். அந்த 2 ஹார்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து 2 நிமிஷம் வீடியோ அனுப்பிச்சி வச்சுருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து நீங்கள் ஹார்ட்டே போட மாட்டேன், எனக்கு 2 ஹார்ட் வந்தது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு, எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருந்தது அப்படின்னு அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சுதான் வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேல்யூ இட்ஸ் அ மேட்டர். எங்கே யாருக்கு வேல்யூ கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எல்லாருக்கும் வழங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து நிராகரிக்கப்படுது. அந்த ஜோனில் அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்களை கம்பல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் தேவையில்லாத அட்வைஸை நீங்கள் கொடுக்காதீங்கன்றதை நான் வந்து
அது லேட்டராக ஐ ரியலைஸ்டு. எஸ் ப்ளீஸ். ஓகே, இதுல இன்னொரு ஒரு விஷயம் இங்க அந்த அதே விஷயத்த அந்த அங்க ஒரு பெண் சொல்லுவாங்க ஆப்போசிட்ல. சார் அதாவது நம்ம யாரையோ வந்து ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதாவது அவங்க பேசுறதுக்கு வந்தாங்க, சீரியல் நடிகைன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அவங்க நான் யாரோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க பாண்டுன்றது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பாண்டு வேற. அவங்க வந்து சொல்லும்போது சொன்னாங்க. அவங்க பேர் வந்து சொல்லணும் மேடம், நிச்சயமா அவங்க பேரை சொல்லணும். சீரியல் நடிகை ஞாபகம் இருக்கு, ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. அவங்க வந்து என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு போல இருக்கு, கூடவே தான் இருப்போம் ஃப்ரெண்ட். பெரிய பாண்டு கிடையாது சார் எனக்கு அவள் பேரில். நான் ஒரு நாள் வந்து ஃபீஸ் கட்டலன்னு போது என் பேரை வந்து படித்தாங்க. அப்போ அவள் வந்து அவங்க வீட்டில் பேசி எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. என்ன ஃப்ரெண்டு இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்றவ என் கல்யாணத்துக்கு வந்து நின்று பையன் பார்த்ததுலேருந்து அந்த அளவுக்கு அவங்க சொல்லும்பொழுது அவங்க தான் சொன்னாங்க, நம்ம யாரையோ ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். கடைசியில் பார்த்தா ஆக்சுவலாக ஃப்ரெண்டுன்றப்ப அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க தானே சார் ஃப்ரெண்டு, அப்படி வந்து நின்னவ தான் இவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம். நாம் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு இடத்துலயே நம்ம வந்து எல்லாத்தையும் கூச்சிருப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் இருங்க, உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் போய் எல்லார்கிட்டையும் வந்து இப்போ இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ரெஸ்பான்சிபிள் எப்படி வந்து உறவுகள் வந்து கல்யாணத்துக்கு போனால் எப்படி வந்து அவங்கள நான் மதிக்கிறதே இல்லை, நம்மள அதை எப்படி டீல் பண்ணுறதுன்றத கதைப்பாம்பளை வந்து ஒரு வீடியோவை நான் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதாவது புறக்கணிக்கிற இடங்களில் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கல, உங்களை வந்து டிகிரேட் பண்ணுறாங்க, உங்களை தள்ளி வைக்கிறாங்க, உங்களோட இயல்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் நகர்ந்துருங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படி நகர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம அப்போ தான் அவங்கள தவிர்த்து மற்றவங்கள பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த சேனை கட்டின குதிரை மாதிரி வந்து நம்ம வந்து அப்படியே போயிடுவோம். அப்படி பண்ணாதீங்க. அது என் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணது. முக்கியமாக நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர். ப்ராவர்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ப்ராவர்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஆப்பு என்பது பிறர் வைப்பதில் நமக்கு நாவே வைப்பது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்தில் நீங்கள் மிக சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனால் உங்களையே உலகம் என்று நினைத்து கொள்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து நம்ம வந்து முதன்மைப்படுத்திக்கிட்டு அது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நுழையணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்பு செலுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை அந்த வேல்யூ பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வேல்யூ பண்ணுறதுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். அதை தான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பாண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்தவர்களால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்றது அங்கே மேட்ரு. ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நிறைய இதில் வந்து இன்னுமே நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாருமே சொன்னாங்க. கணவர் இறந்தப்ப எப்படி வந்து இருந்தாங்க அப்படின்றது. ஒரு பொண்ணு வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து எனக்காக வந்து சீர் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா சார், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எல்லாருமே அவங்களுக்கான நெகிழ்ச்சி. ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல வந்து நான் அந்த விஷயத்தை செய்யாம போயிட்டேன்னு எனக்கு வருத்தம் அப்படின்றது. அந்த பொண்ணு தான் பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்டு வரலன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அதை வந்து ஒத்துட்டாங்க, இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சிருக்கணும் சார், நான் இந்த இடத்துல அதை செய்யல அப்படிங்கறத சொன்னாங்க. எல்லாத்தோட இன்னொன்று ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது மேடம். அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது, அவங்க வந்து ஹனிமூன் போகணும். என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மாட்டேன், அவளுக்கு இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் நடக்கும், அவளோட சேர்ந்து போவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பேக்கேஜை புக் பண்ணி, இவங்க பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன், அவங்க அதை நின்று அதை வந்து பண்ணது வந்து உண்மையிலேயே அது வந்து நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அதான் நிறைய நட்புகளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுல ஒரு அடித்தளம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏதோ ஒரு வகையில ஒண்ணு நீங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருந்திருக்கணும், இல்ல உங்களோட பார்ட்னர் அதுக்கு ஏதோ ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போதே பார்ட்னர் அமைதியாயிடுவார். அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டாக இருந்திருக்கணும், அவர் பார்ட்னர் அமைதி ஆயிருவார். அதேதான். ஆனா ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இல்லாத இடங்கள்ல உங்களுடைய பார்ட்னர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான மரியாதையை கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே உண்மை. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணவங்க யோசிச்சு பாருங்களேன், புதுசாக ஏமா நீ வந்து போகலான்னா என் ஃப்ரெண்டு வந்தால் தான் போவேன்ற 6 மாதம் கழிச்சுன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஏன் அவளுக்கு செலவு பண்ணணும்னு கேட்டால், ஏன்னா அதுதான் அதனால தான் ஒரு பொண்ணு வரவே இல்லை. பர்த்டேக்கு உன் பையனுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட காசு கிடையாது, நான் என் புருஷன்ட்ட போய் நிற்கணும், நான் ஒரு போகிறதுக்கே புருஷன்ட்ட போய் காசு கேட்டு நிற்கிற இடத்துல நீங்கள் எப்படி அவங்க கேட்பாங்க இது தேவையானுவாங்க. உடனேவே நீங்கள் கேள்வி என்ன வரும்னா, இது தேவையான வரும். ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புரிதல் அந்த இதெல்லாம் இருந்தாதான் உண்டு. அப்புறம் இங்க இன்னொரு கதை வந்து நம்ம லைஃப்ல நடந்த ஒரு கதை என்னன்னா, எங்க ஆள் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த டைரியை கொஞ்சம் திருத்தனமா படிச்சிட்டாங்க, மன்னிக்கணும், அது அப்படி பண்ணக்கூடாது. பட் அப்போ வந்து ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து
ஒருத்தவங்களுடைய அவங்க ஃபோனில் வந்து என்ன ஆன் பண்ணால் அவங்க பேசுறதுலேருந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு எல்லாமே தெரியும். நான் அதுக்கும் நான் வந்து இப்போ சொல்ல வந்தது அதுதான், அதெல்லாம் செய்யாதீங்க, நிம்மதி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் வந்து அனுபவத்தின் காரணமாக அடிபட்டதுக்கு அப்புறம் நம்ம உணரும் போது அதை நீங்கள் அது பண்ணணும். அதில் என்னென்னா எங்கள் ஆள் எழுதி வச்சுருந்ததுன்னா, நாங்கள் நால்வரும் நாங்கள் நால்வரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றாக திருமணம் செய்து கொள்வோம். இல்லை ஒன்றாக இல்லை, எல்லாரும் திருமணம் பண்ணிக்குவோம், அப்புறம் ஃபோர்ஸமாயிடும். எல்லாரும் திருமணம் செய்து கொள்வோம், எங்கள் பிள்ளைகளை ஒருவருக்கு ஒருவர் கல்யாணம் செய்து கொடுத்து ஒற்றுமையாக வாழ்வோம்னு அன்றைக்கி எழுதி வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க கூட இன்னைக்கு கான்டாக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போனீங்கன்னா அங்கே தான் நான் வந்து இல்லை அங்கேயும் ஒரு அதிர்ச்சியை சந்திச்சாங்க அவங்க. இல்லை அதிர்ச்சியை சந்திச்சது ஒன்று, இன்னொன்று அந்த ரியாலிட்டியை நான் அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டைம்ஸில் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லவ் இருந்தது, சரிங்களா? அந்த லவ்வில் ஸ்லிப் ஆனது நான் மட்டும், அப்போ ஸ்லிப் ஆனதுனால அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லவ் பண்ணவங்களே அங்கே இருக்கிற யாருமே லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ண முடியல. எத்தனை பாட்காஸ்ட்டை மாற்றிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க எல்லா கதையும் தெரியும். ஸோ அதனாலேயே நான் அவாய்ட் பண்ணாங்கன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதனால தான் என்னையும் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே படம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவ ஏதோ நான் ஏன் போய் ஓன் லவ்வை பற்றி அங்கே போய் சொல்ல போகிறேன். அந்த அந்த ஏஜை நம்ம தாண்டிட்டோம் இல்லை. ஆனாலுமே கூட அவங்களுக்கு அந்த பயங்கள் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டு ஒருத்தி தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆனால் இன்றைக்கி நானும் அவளும் ஏதாவது பேசிக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா அவளோட என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை சொல்கிறதுக்கே அவங்க அதன் பிறகு வந்து ரொம்ப யோசிச்சாங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கே. நீ என்கிட்ட வராமல் இருக்கிறதே எனக்கு நல்லதுங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதனாலேயே நான் வந்து நகர்ந்துட்டேன். இதில் என்னன்னா அந்த முன்னாள் காதல் அவங்க என்னன்னா நான் யோகியன்றதை நிரூபிக்கணுன்றதுக்காகவே அவங்க வந்து நம்மக்கிட்டே அந்த சர்க்கிள்லேயே வந்து அவங்க யோகியம் நிரூபிப்பாங்க. அதுதான் இன்னும் எனக்கு என்னன்னா ஒரு பொண்ணுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த கல்யாணம் நடக்கலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணை பிறகு ஒரு காலத்தில் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்குமா நான் முன்னின்று ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன், நடந்தது எல்லாம். கடைசியில் ஒரு 3 பசங்க பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னாங்க. எனக்கு ஜாக்கி நான் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லைன்னும் போது எனக்கு நிஜமாலுமே அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்னை சீன் தூக்கி வச்சுருவாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எனக்கு சே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏனென்றால் உங்களையும் நான் அந்தளவுக்கு மதித்தேன், நான் உங்களுக்காக நான் அவ்வளோ நின்னேன் சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறேன். அதுதான். ஸோ இல்லை ஹார்டாக போடுறது இல்லை. அது இப்போ இந்த இடத்துக்கு திரும்ப வரேன், நம்ம கதைக்கே வரேன். இப்போ அந்த ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து எங்கள் நட்பை போட்டுருவோம்னா எல்லோரும் ஒரு எக்ஸ் இருந்தது, அந்த கதை முடிஞ்சுது. அதனாலே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெண்கள் தொடராது. ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்களில் வந்து எத்தனை பேர் கூட படுத்தாலும் எத்தனை பேர் கூட சுற்றினாலும் அது வந்து ஆண்மை நிரூபிக்கும் விதமாக அது வந்து கொண்டாடப்படுற விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அது ரைட். இப்போ நான் திரும்ப இந்த பாயிண்ட் வரேன். அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ஒரே இடத்துல இருக்கணும் போது அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு தம்பியோ இருக்கும்போது அந்த தம்பியை நம்ம உறவுகாரில் கல்யாணம் பண்ணும்போது இன்னும் நம்ம வந்து பாண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் ஊர்படியாக வந்தால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கிட்ட ரொம்ப நெருங்கும் போது ரொம்ப சண்டை வந்துடும் அப்படின்றதுனால அதை நான் தவிர்த்தேன் அப்படின்னாங்க. பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக சில இடங்களில் வந்து நம்ம வந்து நகர்ந்து நிற்கிறது அழகு. ஆக்சுவலாக அது வந்து அந்த இடத்துல அவங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா. ஏன்னா கிட்ட போனதுக்கப்புறம் வந்து புருஷன் சொல்கிறது கேட்குறதா ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்குறதான்ற மாதிரி போய் நின்றுடும். அது அழகாக அது நகர்ந்தாங்க. அது வந்து நல்லதும் கூட. அது ஆக்சுவலாக அடுத்தது வந்து என்னென்னா, ஸோ சரி ரைட் ஓகே. முக்கியமாக வந்து இதில் வந்து வைரமுத்துடைய ஒரு கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. பெண்களுடைய நட்பை புரிந்து பற்றி ஆத்தோரத்தில் இருந்த புன்னை மரம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த புன்னை மரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த கிளையெல்லாம் உடைக்க முடியாது. அந்த புன்னை மரத்து இதை வந்து அண்ணா கைத்தெல்லாம் கட்டுவாங்க குழந்தைங்களுக்கு கிராமப்புறங்களில். அந்த புன்னை மரத்தை வைத்தும் 2 பெண்கள் சிறு வயதிலேருந்து வந்து அந்த பாவாடை கட்டி இருங்கின இடம் வந்து காயப்பட்ட இடத்துல வந்து எண்ணெய் வச்சதுலேருந்து அந்த கதை போகுது. கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போய் ஒரு கதை. அந்த கதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த கிராமத்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போச்சு அப்படின்றது ஒரு மிக அற்புதமான வரியான கவிதையாக அதை வடித்தது வந்து அவ்வளோ சூப்பராகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது வாட்சை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க
அப்படின்றதும் அடுத்தது வந்து என்னென்னா ஸ்கூல்லலாம் உத வாங்கியிருக்கு இவங்களுக்கு பதிலாக அந்த பொண்ணு போயிட்டு இவங்க வந்து பசங்கிட்ட பேசுறதுக்கு அந்த பொண்ணு வாங்கியிருக்கு ஆக்சுவலாக இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் மறக்கவே முடியாதுன்றப்போ இந்த இன்னொருத்தவங்க அதான் நிறைய பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதை விட வந்து ஹஸ்பண்ட் இறந்து அதான் அந்த பொண்ணு வந்து உதவாங்கின அதாவது ஒரு பொண்ணு 2 பேர் அதில் ஒருத்தவங்க என்னன்னா பசங்கிட்ட பேசுறது ஸ்கூலில் வந்து இந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்க தப்பே பண்ணல. அவங்க இந்த உதவாங்கினாங்களா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகும்போது அவங்க சாப்பிடவே இல்லையா 3 நாளைக்கு. அவங்க சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டே இருக்கேன், நான் எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்லி சாப்பிட்டேன்னு எனக்கு இப்போயும் நினைவுலாம் நான் சாப்பிட்டேன் 3ஆவது நாள் சாப்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நெகிழ்ச்சியாகவும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவுமே இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து இந்த இதில் அடுத்தது என்னன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தாட் ப்ராசஸாகவும் வந்து தோணுச்சு, அதை சொல்லிடுறேன். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்புகளில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ரொம்ப வந்து ஏர்ன் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள ப்ரோக்ரஸிங் டுகெதராக இருக்காங்க 2 பேருமே. இதுல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இது இருக்கவே இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வளர்ந்ததுன்னா அழிஞ்சதுன்னா சந்தோஷப்படும். 2 பாண்டு மாதிரி தான் தெரியும். அது நிறைய இடத்துல அது இருக்கும். நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளாரே பாத்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் 2 கிலோ குறைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோ குறைஞ்சிடுச்சியா அது எப்படி உடனேவே வந்து நமக்கு எப்படி தெரியுமா வந்து பேசுவாங்க. நம்ம சொந்தக்காரங்களே தேவலான்ற அளவுக்கு உனக்கு எதுவும் வியாதி இருக்குமோ திடீர்னு வந்து 2 கிலோ குறைஞ்சிட்டே அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. ஆனா இதுல ப்ரோக்ரஸிங் டுகெதரா இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பாண்டில் இருக்கிறவங்க ப்ரோக்ரஸிங் டுகெதரா இருப்பாங்க. ஏன்னா அந்த டீச்சர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எனக்கு ஃபினான்ஷியலா என்ன பண்ணணும்னே தெரியல, அந்த டைம்ல எனக்கு இவ ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து நான் மேலே வர்றதுக்கு இவ எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்றது வந்து எல்லா நட்புகள்லையும் இருக்காது. உதாரணத்துக்கு இவங்க இப்போ ஒரு காலேஜில் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு மாற்றி 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நட்புகளில் இருக்காது. அப்போ தான் வந்து ஜாக்கி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து யூட்டிலைசேஷன் அப்போ வந்து ஜாஸ்தி ஆகிடும். இவங்க ஒருத்தர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு நான் சொல்கிறத நீ கேட்கணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப ஆப்ளிகேட்டடாக மாறிடுவீங்க. அதுதான் மேட்டரு. ஸோ இதுவும் வந்து சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அடுத்த பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரொம்ப முக்கியமானது வந்து புருஷன் முன்னாடியே சுத்தாதீங்க அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லி முடிச்சாச்சு. இப்போ என்ன திடீர்னு புருஷன் முன்னாடியே சுத்தாதீங்க கதையை எடுத்துட்டு அதேதான். ஸோ அது வந்து அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா இந்த நட்புகளை காலம் ஃபுல்லும் நிற்கும். அது சில இதெல்லாம் எங்கே நின்னாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துல அவன் நின்னா. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பேர் கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பெங்களூரு, இவங்க சென்னை. அவங்க வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. 20 வருஷம் ஒரு அரசு பணியில் இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு எனக்கு ஏன்னா பெங்களூரில் எனக்கு யாரும் கிடையாது, நான் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, என்னுடைய கஷ்டங்களையோ பகிர்ந்து கொள்ள எனக்கு ஆள் கிடையாது. அதுக்கு நான் இங்கே வந்தால் போச்சு. அதுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்துடுன்ற மாதிரி வந்ததெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி யாருடைய நட்புகளெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பொறாமப்பட்டீங்கன்னும் போது நம்ம எல்லாரை பற்றியும் பேசிட்டோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாருமே வந்து வெல் செட்டில்டு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையை தீர்மானிப்பு. நான் ஏன் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், எல்லாரும் பெண்களும் வேலைக்கு போகணும் நான் திரும்ப சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். உன் புருஷன் அங்கே போகிறதுக்கு வந்து ஏன் டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி போக முடியும் உங்களால், நேரம் உங்கள் கையில் இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கும். அதனால தான் நான் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீ வந்து 5000 எட்டு வந்து கொடுக்கும்போது புருஷன்காரன் பெருசாக பேச மாட்டான். புரிதுங்களா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம், நான் அவங்க கூட இருப்பேன், அந்த இடத்துல போய் நிற்பேன் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து திடீர்னு வந்து அந்த பொண்ணு நின்று இருக்கு, கேள்விப்பட்டு அவங்க டெலிவரி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்க நின்று இருக்காங்க அங்கே. என்னடி அப்படின்னா கேள்விப்பட்ட உடனே வந்துட்டேன். ஏனென்றால் ஒரு ஆண் வந்து நிற்கிறது வந்து சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஆண் எப்போ வேணாலும் வெளியே போகலாம் வரலாம், ஆனால் பெண் வந்து அப்படி வர்றது வந்து சாத்தியம் இல்லை. ஆனாலும் அதுக்காக ஈடு கொடுத்து அதற்காக வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ உண்மையிலே இந்த பார்க்கும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து பிளான் பண்ணி, அதாவது சாத்தியம் இல்லைன்றது ஒன்று இல்லை. ஒன்று நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சோம்பேறித்தனம். 2வது இதெல்லாம் வந்து சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்கு தடை. 3வது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த மனசே இல்லை, பகிர்ந்துக்கணுன்றத மனசே இல்லை அப்படின்னும் போது
அது அங்கே தடைபடுது. அதனால தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து காரணகாரியங்கள் சொன்னாலும் சப்பாத்தி போடுறப்ப கூட நான் வந்து ஃபோனில் பேசுவேன், ஒன்றுமே இல்லைனாலும் குழந்தை கூட நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன், அவள் என் கூட இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கிறதும். எல்லாற்றை விட முக்கியமான விஷயம் வந்து என்னால் போலியாக பழக முடியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது உண்மை. அது ஆக்சுவலாக போலித்தனமாக என்னால் வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று என்னால் பேச முடியாது. வெளிப்படையாக நான் இருக்கிறேன், ஒரு நட்புக்குள்ளே நான் வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து என் புருஷனை பற்றியோ இல்லை என் குடும்பத்தை பற்றியோ உங்ககிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை அதை மறைக்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் பேசுகிறதும் நடந்தது. ஆனால் மனது இருந்தால் மார்க்க பந்து அப்படின்றது தான் நான் சொல்ல விஷயம். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதுதான் நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நான் வந்து என்னோட கன்க்ளூஷனை வந்து அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து யார்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. அப்படியே இந்த 2 லைன் வந்து பாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக பாடுங்க, இப்போ பாடுங்க. நம்ம எதெல்லாம் இருக்குங்க 3வது சொல்லுவோம். ஸோ முக்கியமாக நிறைவு பகுதி வந்துட்டோம். இந்த நிறைவு பகுதியில் எல்லாரும் வந்து இந்த நியூ இயர்னா வந்து நான் தான் சகலகலாவில் தான் இன்னி வரையும் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த முஸ்தாஃபா தான் பாடுவாங்க. எங்கால் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டை வந்து என்ன பாட சொன்னாங்க, ஏன் நீங்கள் பாட மாட்டீங்கன்னா ஊமையா அப்படின்னு சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக அதை படம் வந்திருக்கு. இது ஒன்று. 2வது, இந்த மூளையில் முட்டை விட்டாங்கன்றத க்ளோஸர் நான் கொடுக்கவே இல்லை. நிறைய முட்டை விட்டுருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே சொல்லுவாங்க. சரி, அண்ணி நம்பர் என்கிட்ட கொடுங்க அப்படின்னா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஓகே சூப்பர் அவ்வளோதான் வரும். பெருசு இல்லை, அது அவங்க பழக்க இல்லை. இங்கே நிறைய பேர் அதை சொல்ல வரேன்றேன் நான். அவங்களால அப்படி வர முடியல, அப்படி வந்து தான் நான் நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உதாரணத்திற்கு இப்போ ஒன்றும் இந்த பாட்டு பாடுறது என்னதான் பாட சொன்னாங்க அவங்க, அந்த மாதிரியான ஆள் அது. அதனால தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இப்போ ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரோட கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இல்லையா, பேசிட்டே இருப்பேன், அப்படியே கட் பண்ணிடுவேன் காலை. ஆமாம், அவளையாவே வந்து சொல்வா, ஓ அண்ணா வந்துட்டாங்களாடி, கட் பண்ணிட்ட போல, அப்புறமா பேசலாம். இதை வந்து அந்த நான் கட் பண்ணுன்னு சொல்லல, அவங்க அப்படி. நான் சொன்னது வந்து நீங்கன்னு சொல்லல, இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த இடத்துல வந்து கால் பேசிட்டு கட் பண்ணிட்ட பெரிய அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளே வந்ததில்லைன்னு சொல்றேன். இது சேம் அப்ளைஸ் டு மீ அஸ் வெல். ஏன்னா அவளுக்கு அங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஆஃபீஸ்ல கூப்பிட்றாங்க, அப்படியே கட் பண்ணுவா. நம்ம இதுக்கு அடுத்தது வந்து நீங்க எங்க இருந்து விட்டீங்களோ அங்க இருந்து பேச்ச ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக இல்லைன்றதும் சொல்றேன். அந்த ஈகோ ஒரு சில பேர்கிட்ட இருக்காது இல்ல அப்படிங்கறதுனால. ஏன்னா நான் ரொம்ப ஜோவியலான, நான் எல்லார்கிட்டயும் அதே மாதிரி தான் பழகுவேன். எல்லார்கிட்டையுமே அந்த உரையாடலை என்னால் தொடங்க முடியும், பேச முடியும், நிற்க முடியும். பட் அங்கே அப்படி இல்லை. ஆனாலும் அவங்க வந்து ஒரு பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ ரியோ 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 அரியோ ரியோ 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 அரியோ ரியோ ரியோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. அண்ணி வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது, வேற லெவலு. அண்ணி உங்கள் வாய்ஸ் வேற லெவலா, அப்படியே வந்து புள்ளி வானம் எங்கும் வைத்து நிலவுன்னை கோலம் போட அழைத்திடும். இதுதான் இந்த 4 லைன் தான் இவங்களை பாட சொன்னேன். இந்த ரியோ 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 எனக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அதுதான் மேட்ரு. கீழ்வீட்டு அங்கிள் வந்துருவாருன்னு சைகை காட்டினதுனால இப்போ இவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. வேற ஒன்று. தெருமுனையில் அடித்து கொண்டோம், சிறிதும் வலித்ததில்லை, மறுநோடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. ஏ குறும்பென்றால் உன் கரும்பாக இனிக்கும் பருவமே, என் மயிர்கூட இலையாகி நம் காற்றில் பறந்திடுமே. ஏதோ வார்த்தையை தப்பாக போட்டு சொன்னாங்க, நானும் அதை பிரச்சனை. ஸோ ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த எபிசோட் பார்க்கும்பொழுது. நிறைய நினைவுகள், நண்பர்களாக இருக்கக்கூடிய புரிதலோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும், நண்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகிறது. எங்கே யார் எதற்காக நிற்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அப்படியான மனிதர்களை
காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்றத இங்கே சொல்லக்கூடிய அதே விஷயம். மாதிரி உங்களுடைய நட்புகள் யாராவது இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேன் ஜாக்கி, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு போதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கான்வர்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும். எனக்காக இவங்க இந்த இடத்துல இந்த சமயத்தில் நின்னாங்க, அங்கேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆச்சுன்றவங்களும் கண்டிப்பாக ஒரு நிமிடம் செலவு பண்ணி அந்த கமெண்ட்டுகளை. ஆமாம், ஸ்ரீதேவி அவங்க சொன்னது மாதிரி பாண்டு வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. எஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரோடையும் பார்த்தோம். பாண்டுன்னு ஒன்று இருக்கிறது வந்து அது உண்மையிலே வந்து அது யாரோட இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் மேட்ரு. ஸோ இன்று வரை அந்த பாண்டுன்றது வந்து அதை எடுத்துக்கிட்டு வர்ற இடம் இருக்குல்ல, அதுக்காக வந்து நிற்கிற நண்பர்கள், தம்பிகள், தோழிகள், காதலிகள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஸோ லைக் பண்ணாதவங்க முக்கியமாக லைக் பண்ணுங்க. இதுக்கு நிறைய மெனக்கடல்கள், நிறைய நேரங்கள் இதுக்காக நாங்கள் வந்து செலவிடுறோம். தான் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு வந்த 50. ஏன்னா நீங்கள் கனெக்டே இல்லாமல் இருக்கிறது வந்து என்னால் புரியுது. போலித்தனமான உரையாடலையோ போலித்தனமான விஷயங்களையோ என்னால் தொடரவே முடியாது. அதில் நான் தோற்று போயிட்டேன்றதுனாலையும் எனக்கு அது செட் ஆகலைன்றதையும் எனக்கு சொல்கிறது எந்த வருத்தமும் இல்லை. யாரும் எங்கள் முகம் வந்து கட்சிக்கவும் முடியாது. ஸ்பிளிட்ஸ்வில்லாம் நாங்கள் எங்கள் திருப்திக்காக நாங்கள் வேணால் தனியாக பார்த்துக்குறோம். எஸ் பட் கைரேகை அழியக்கூடிய சாத்தியக்கூறல் நிறைய இருக்கிறதுனால அதை செய்யக்கூடாதுன்ற முடிவில் நான் இருக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுக்கு நன்றி. தொடர்ந்து கமெண்ட் போட்டு லவ் சிம்பிள் கொடுத்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய ஹார்ட் எல்லாமே. ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.